இந்த குர்நேலியை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தன் வீட்டார் எல்லாரோடும் தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதா என்ன? ஓ ஐயோ இயேசுவே இயேசுவே அப்படின்னு நடுங்கிட்டே இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். நீங்க பொல்லாப்புக்கு விலகி இந்த மொத்த உலகமும் அதை சேர்ந்து செஞ்சா கூட நீங்க சொல்லணும், இல்லை நான் இதை செய்ய மாட்டேன். உங்க மொத்த வீட்டாரும் உட்கார்ந்து அடுத்த ஒரு வீட்டை குறித்து பேசும் பொழுது நீங்க சொல்லணும், அப்படி பேசாதீங்க. அல்லேலூயா. உங்க வீட்டில் உங்க யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து அடுத்த வீட்டு பிள்ளை கெட்டு போனதை குறித்து பேசினா அவங்களோட ஒத்து உட்காந்து பேசாதீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைய பற்றி நீங்க பேசினா நாளைக்கு உங்க பிள்ளைய பற்றி அவங்க பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் கனப்படுத்தியிருக்கிறார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின யோசேப்பை கர்த்தர் அதிபதி ஆக்கினார். கர்த்தருக்கு பயந்த ஒரு யோபுவை இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையா கொடுத்தார். நீங்க பாருங்க, கர்த்தருக்கு தன் குடும்பத்தார் எல்லாரோடும் கூட கர்த்தருக்கு பயப்படுறாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் அந்த பயம் இல்லை. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு தான் பிள்ளைகளுக்கு? இங்க பார், ஆண்டவர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தான் மனைவி ஒரு தவறை செய்யும்போது, மா இப்படி செய்யாத, கர்த்தருக்கு பார்க்குறாரு, பைபிள் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நிறைய பேரை பார்த்துருக்குறேன். குடும்பங்களில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா? அம்மாமார் மட்டும் வருவாங்க, இல்லை ஐயாமார் மட்டும் வருவாங்க, பிள்ளைகளை வந்து கொண்டு வர மாட்டாங்க. பிள்ளை டியூஷனுக்கு போகும், கிரிக்கெட்டுக்கு போகும், எதுக்காவது போகும். நான் சொல்கிறேன், திடீர்னு ஒரு நாள் உங்கள் பிள்ளையை கூப்பிட்டா வரமாட்டான். சின்ன வயதிலிருந்தே அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? பழக்க வைக்கணும். ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளை என்ன ஆசையாவா போகிறான்? காலேஜுக்கு என்ன உங்கள் பிள்ளை விருப்பத்தோடவா போகிறான்? கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. அப்படி போகிறாங்கல்ல, காலேஜுக்கு அனுப்புறீங்க, ஏன்னா பிள்ளை படிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் இங்கே வரணும். பாஸ்டர் சொல்லும்போது சாட்சி சொன்னது பார்த்தீங்களா? ஆமேன். எப்படி ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். அவர் 10வது தான் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே பைபிள் காலேஜும் அவர் பாதியில் தான் முடிச்சிருக்காரு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி அவர் கையெழுத்து மூடுவோன்னு நான் பார்த்தேன். 10வது தான் படிச்சிருக்காரு, பைபிள் காலேஜும் முடிக்கல. ஆனால் க்ரீன் பெனில் இப்போ சைன் போடுறார். நானும் எனக்கு அவனு பேச பார்த்தியா, ஐயா க்ரீன் பெனில் சைன் போடுறார். அல்லேலூயா. யா, தேவ சமூகத்தில் விட்டு கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? இந்த வருஷம் முழுசும் உங்கள் பயம் என்னவாக இருக்கணும்? பயம்னா ரெவரன்ஸ். கர்த்தர் என்ன பார்க்குறார்? நீங்கள் பாருங்கள், இப்படி நல்லா உட்காந்துருப்பீங்க, கடன்னு பந்தியில் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த கேமராவை திருப்பி உங்கள் முகத்துக்கிட்ட வச்சா என்ன பண்ணுவீங்க? உடனே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, இப்படி பண்ணுவீங்க. அப்போ கொஞ்சம் வாயம் இப்படி வச்சுக்குவீங்க, இதுவரையும் ஆன்னு கேட்டுட்ருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஒரு கேமரா உங்களை பார்த்த உடனே நீங்கள் ஒரு கான்ஷியஸ்க்கு வரீங்க, ஐயோ கேமராவில் நம்மளை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் கர்த்தருடைய கண்கள் அதை விட உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ எப்போதும் அலர்ட்டாக என்னை அப்பா பார்க்குறாரு, நான் இப்படி உட்கார முடியாது, நான் இப்படி பேச முடியாது, நான் இப்படி நடந்துக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் என்ன, ஒரு கேமராக்கே இவ்வளோ பயப்படுறோமே, கர்த்தாதி கர்த்தர் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களுடைய கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கே. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஆமேன். கொர்நேலியுடைய ஆசீர்வாதத்துக்கு முதல் படி என்ன தெரியுமா? கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான்.